தமிழகத்தில் தேவையான அளவு மின்சாரம் இருந்தாலும் மின்வாரியத்தில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் சேவை பாதிக்கப்படுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வாரியத்தில் 66,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மின் இணைப்புகளுக்கு மிக குறைந்த அளவில் மட்டுமே லைன்மேன்கள் பணியாற்றுவதாகவும் கூறினார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் லஞ்சம் ஊழல் பெருகிவிட்டது என்று குற்றம் சாட்டிய நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக தெரிவித்தார். சீனி சக்கரை என்று பேப்பரில் எழுதினால் அது இனிக்காது என்று முதலமைச்சர் விஜயின் பேச்சு குறித்தும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். மின் தட்டுப்பாடு இருக்கு, நாங்க சரி செய்வோம் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் நீங்க என்ன 66 பேர் இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. நான் இது குறையா குற்றச்சாட்டா சொல்லலை. ஏன்னா ஆளுங்கட்சியா 60 நாள் தான் ஆச்சு. இது அவங்க உடனடியாக சரி பண்ணுவாங்க நான் சொல்லலை. என்ன செய்ய வேணும், நான் சொல்றது சரியா இருந்தா அது ஆலோசனை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இன்னைக்கு ஈபில மின்சாரத்தில் ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. அதை ஆள் எடுக்கிறதுக்கும் அவங்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். குற்றச்சாட்டா நான் சொல்லலை.